வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம். என்ன எப்படி ஆடினாலும் தோக்குறாங்க. கொஞ்சம் நல்லா ஆடுற மாதிரி தெரியுது, ஆனாலும் தோக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டீமா வெளியே வேற போயிருக்கிறாங்க பிளே ஆஃப் சுட்டு. ஆமா, அதுதான் ரொம்ப வருத்தம் அளிக்கும் ஸ்ரீராம் ரசிகர்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டீமா வெளியே போறதுன்றது வந்து அவ்வளவு நல்ல ரெக்கார்ட் கிடையாது. சோ அது நடந்திருக்கிறது வருத்தம் தான். இன்ஃபேக்ட் சீசன் ஃபுல்லாவே வருத்தம் தானே இருந்திருக்கு. அதாவது சிஎஸ்கே இது வரைக்கும் இந்த சீசன் 2 மேட்ச் நல்லா பேட்டிங் ஆடி இருக்காங்க. ரெண்டுமே பஞ்சாபுக்கு எதிராக தான் வந்திருக்கு. ஒரு மேட்ச் 200 அடிச்சாங்க, இன்னைக்கு 190 அடிச்சாங்க. பட் ரெண்டுமே தோல்வியில முடிச்சிருக்கு ஸ்ரீராம். இன்னைக்கு வந்து பேட்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா ஆடின மாதிரி தானே இருந்துச்சு. சாம் கரன் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. ஒரு மாதிரி ரன் வந்துச்சு கடைசி அந்த 2 ஓவரை விட்டுட்டு பார்த்தோம்னா. பேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதா பாக்குறீங்களா? நிச்சயமா நிச்சயமா. அதாவது சாம் கரன் அந்த டவுனுக்கு வந்து கரெக்டா இல்லையான்றப்ப பேக் பண்ணாங்க. சோ அதுக்கு வந்து பாராட்டுக்கள். சாம் கரனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இன்டென்ட் நிறைய இருந்துச்சு. அதாவது நிறைய பேசப்பட்டு ஜடேஜா நம்பர் 4ல வந்தப்ப கூட ஜடேஜாவும் இறங்கி இறங்கி வந்து அடிக்க பார்த்தாரு. சோ அந்த விதத்துல சிஎஸ்கே வந்து பெட்டரா பண்ணாங்க. பட் அகைன் அதுக்கப்புறம் சாம் கரன் இருக்கிற வரை இன்னிங்ஸ் வந்து ஒரே மாதிரி போயிட்டு இருந்துச்சு. சாம் கரன் அவுட் ஆனது ஸ்ரீராம் அதுக்கப்புறம் விளையாடினது தான். சிவம் தூபே ஆரிச்சாமின்னு சொல்லுவோம், கரெக்டா 6 ரன் தான் அடிச்சாரு. அண்ட் கடைசியில அவருக்கு ஸ்ட்ரைக்கே வரல செஹல் ஓவரு. ஒரு பால் கூட ஒரு பால் சிங்கிள் ஆடினாரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக்கே வரலையே. அந்த மூவ் இப்ப எப்படி பாக்குறீங்க? ஏன்னா தோனி வந்தோடனே சகலை கொண்டு வராரு. ஒரு 6 போனாலும் விக்கெட் கிடைச்சது. சோ அந்த 2 ஓவர் தான், அந்த தோனியோட விக்கெட் தான் வந்து கேம் சேஞ்சிங்கா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 4 விக்கெட் அந்த ஓவர்ல மட்டும், ஒரு ஹேட்ரிக்கு. சோ அங்கதான் எல்லாமே மாறிச்சு இல்லையா? சோ அந்த ஓவர் ஸ்ரேயாஸ் ஐயரோட அந்த டெசிஷன் பத்தி சொல்லுங்களேன். ஃபென்டாஸ்டிக் டெசிஷன். பட் எல்லா டீமும் அதுதானே பண்றாங்க. ஈவன் அக்சர் பட்டேலும் அதான் பண்ணாரு. சோ எல்லா டீம்ஸும் அது பண்றாங்க. சிஎஸ்கே தோனி வரும்போது ஒரு ஸ்பின்னர் இன்வேரியபிளி ரிஸ்க் ஸ்பின்னரை வச்சுக்கிறாங்க ஸ்ரீராம். சோ அதுல பெருசா ஆச்சரியம் எதுவும் இல்ல, எதிர்பார்த்தது தான் இது. பட் கேம் எங்க போச்சுன்னா தோனி போஸ்ட் மேட்ச்ல வந்து சொன்னாரு, அதாவது நீங்க கடைசியில 5 விக்கெட் விட்டீங்க, அதுக்கப்புறம் 4 பால் ஆடவே இல்லை. கடைசி 7 பால்ல 5 விக்கெட், 4 பால் மிச்சம் இருந்துச்சு. இது நடக்காம இருந்திருந்தா ஒரு 20-30 ரன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கலாம். 20 விடுங்க, 9 ரன் வச்சிருந்தா கூட ஃபைட் பண்ணிருக்கலாமே. லாஸ்ட் ஓவர்ல வந்து திடீர்னு ஒரு டிராமா உருவாச்சு. சோ ஒரு 9 ரன்னா இருந்தா கூட, சோ கடைசியில அந்த 9 பால் 9 ரன் இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபைட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு ஸ்ரீராம். அது ஒரு ஃபேக்டர். இன்னொரு பெரிய ஃபேக்டர் வந்து ஃபீல்டிங் ஸ்ரீராம். அதாவது ஒரு பக்கம் டெவால் பிரிஸ் வந்து செம்ம கேட்ச் ஒண்ணு பிடிச்சாரு. பட் மத்தபடி பாத்தீங்கன்னா கேட்ச் டிராப்ஸ் விடுங்க, கிரவுண்ட் ஃபீல்டிங் அவ்வளவு மோசமா இருந்துச்சு. அங்கேயே ஒரு 20-25 ரன் சிஎஸ்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நான் கிரவுண்ட்ல இங்க மேட்ச் பாத்துக்கிட்டு இருந்தேன். தோனி வந்து என்னன்னா எங்கெல்லாம் பால் வருமோ அங்கெல்லாம் டெவால் பிரவிஸ் தான் நிக்க வைக்க பாக்குறாரு. எதெல்லாம் கேட்சிங் பொசிஷனோ அங்கெல்லாம் டெவால் பிரவிஸ் தான் நிக்க வைக்க பாக்குறாரு. ஏன்னா மத்த யாருமே எஃபெக்டிவா இல்லவே இல்லை. ஏன்னா பால் வந்து ஒரு கடத்துல அவர்கிட்ட மட்டும் தான் போய்கிட்டே இருந்துச்சு. வேற யார்கிட்ட போனாலுமே வந்து டிராப் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஃபீல்டிங் மிஸ்ஃபீல்டு விட்டாங்க. ஸோ ஃபீல்டிங் அப்படிங்கிறது இந்த சீசன் ஃபுல்லாவே பிரச்சனையா தானே இருந்திருக்கு. அது மாத்தவே முடியாதா? சீசனுக்கு இடையில ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது. நீங்க ஒளிச்சு வைக்க வேண்டிய ஃபீல்டர்ஸ் வந்து இப்ப வழக்கமா எல்லா டீம்ஸ்லயும் இருப்பாங்க. அதாவது எல்லாருமே ரொம்ப ஸ்விஃப்ட் ஃபீல்டர்ஸா இருக்க மாட்டாங்க எந்த டீம்லயும். சோ இந்த டீம்ல ஒளிச்சு வைக்கிற ஃபீல்டர்ஸோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. பத்திரானாவை ஒளிச்சு வைக்கணும், கலீல் அகமத ஒளிச்சு வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம பெயர்கள் எடுத்துக்கிட்டே போலாம். யாரெல்லாம் நூர் அகமத ஒளிச்சு வைக்கணும். சோ இந்த மாதிரி நீங்க ஒளிச்சு வைக்க வேண்டியவங்க நம்பர்ஸ் வந்து ஏறிக்கிட்டே போறப்போ என்ன பண்ண முடியும் ஒரு கேப்டனால? இன்னைக்கு வந்து சாம் கரனோட பேட்டிங் தான் சர்ப்ரைஸா இருந்துச்சு. சோ லாஸ்ட் மேட்ச் அவரால் வந்து இது பண்ணவே முடியல, ஸ்ட்ரைக் பண்ணவே முடியல. பால் தான் ரன் அடிச்சுட்டு இருந்தாரு, ரொம்ப தடுமாறினாரு. இன்னைக்கு எப்படி வந்து அது நடந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அந்த இன்னிங்ஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருந்தாரு. ஒரு ஓவருக்கு 26 ரன் எல்லாம் அடிச்சிருந்தாரு. ரொம்ப நல்ல இன்னிங்ஸ்ல இந்த ஃபார்ம் கண்டினியூ ஆனா நல்லா இருக்கும். பாருங்க, ஒண்ணு வந்து ரொம்ப வெறியோட இருந்தார் ஸ்ரீராம். அதாவது சுட்டி குழந்தைன்னு சும்மா சொல்லுவோம். பட் அவரோட பழகினவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவரை சேலஞ்ச் பண்ணா ரொம்ப கோவக்காரர் அவருன்னு. சோ அந்த 50 அடிச்சோடனே அவரோட செலிப்ரேஷனே ஒரு கோவத்தோட வெளிப்பாடு தானே இருந்துச்சு. ஒரு மாதிரி கோவமா பார்த்து யாரையும் கத்துனாரு. மேபி அவரோட பழைய டீம் 18 கோடி கொடுத்தாங்க, கேப்டன்சியும் பண்ணாரு ஃபார் பிரீஃப் பீரியட். மேபி அதுல இருந்து வந்த கோவமான்னு தெரியல. பட் அது நல்லா இருந்துச்சு. பட் ஓவராலாவே இந்த டீம் வந்து லைக் இனி அடிக்க போலாமான்னு தான் ஆடினாங்க. இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி அவர் பெவிலியன் போறப்ப கூட பஞ்சாபோட ட்ரெஸ்ஸிங் ரூமை பார்த்து ஏதோ பேசிட்டு போன மாதிரி இருந்துச்சு. வீடியோ எல்லாம் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குது. சோ அந்த மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஏதோ ஒரு வெறியில தான் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஆமா, ஏன்னா அவங்க ஒரு பிட் கூட போடலையே அவருக்கு. பேட்டிங் வந்து ஒரு நல்ல ஸ்கோர், ஒரு சவால் அளிக்கக்கூடிய ஒரு ஸ்கோர் தான். பவுலிங் வந்து சிஎஸ்கேக்கு ஓகேவா தான் இருந்திருக்கு. நம்ம பேட்டிங்ல இருந்த அளவுக்கான பெரிய பிரச்சனைகள் வந்து பவுலிங்ல இருந்தது இல்ல. பட் இன்னைக்கு வந்து பவுலிங்லயுமே அந்த கடைசியில 1-2 ஓவர் கலீல் அகமது வந்து கடைசி ஓவர்ல ஒண்ணுமே இல்லை, ஆனா வந்து டஃப் கொடுத்தாரு.
பட் இருந்தா எங்கதான் மேட்ச் விட்டாங்க? பவர் பிளேல ஒரு விக்கெட் தான் கிடைக்குது, மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட்டே கிடைக்கல. அதாவது ஸ்ரீராம் என்னதுன்னா, இப்போ இந்த டீம் வந்து இதுவரைக்கும் தோல்வி நிறைய இதுக்கு பேட்டிங் தான் மெயின் காரணமா இருந்துச்சு. ஏன்னா ரன்ஸ் இல்லைன்னா போலர்ஸ் என்ன பண்ணுவாங்க? அவங்க எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் ரன்ஸ் இருக்க மாட்டேங்குது. பட் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரன்ஸ் இருந்துச்சு. சோ இதுல வந்து நம்ம பேட்டர்ஸ் குத்த சொல்ல முடியாது. 190 ஒரு காம்படிட்டிவ் ஸ்கோர் தான். 200 210னா அவங்க இன்னும் கொஞ்சம் இதுவா இருந்திருப்பாங்க, கான்பிடென்ட்டா இருந்திருப்பாங்க. பஞ்சாப் சூப்பரா பேட்டிங் ஆடினாங்க. நான் வந்து சிஎஸ்கே பேட் போலிங்னா பத்திரனா வந்து இந்த சீசன் டோட்டலி ஆஃப் கலரா இருந்திருக்காரு ஸ்ரீராம். ஐ திங்க் நேத்தன் எல்லிஸ அடுத்த மேட்ச் எங்கேயாவது ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லிஸ் விளையாடின ஒரு மேட்ச் நல்லா தான் பண்ணாரு. பட் பத்திரனா அந்த எக்ஸ் ஃபேக்டர் எடுத்துட்டு வராரு. பட் ஸ்டில் அவர் அந்த இன்ஜுரி லே ஆஃப்க்கு அப்புறம் அவரால் வந்து நல்லா போட முடியல. SA20லயும் உட்காரதான் வச்சாங்க அவரை. வந்தாலே ஒயிட் போடுறாரு. அது என்ன கணக்கு? ஆமா, எக்ஸ்ட்ராஸ் நிறைய போகுது அண்ட் ஃபுல் டாஸஸ் நிறைய போடுறாரு ஸ்ரீராம். அது ஒரு விஷயம். பட் அதே சமயம் பஞ்சாப் பேட்டர்ஸ் கிரெடிட் கொடுக்கணுமேங்க. அதாவது T20 வந்து பெரிய மொமெண்டம் கேம். இவங்க கடைசியில அந்த ஃபிளரி ஆஃப் விக்கெட்ஸ் விழுந்துச்சுல, அப்ப மொமெண்டம் பஞ்சாப் பக்கம் இருந்துச்சு. ஏன்னா 210 215ன்னு தெரிஞ்ச ஸ்கோர் வந்து 190 ஆயிருச்சு. அங்க வந்து அதுக்கப்புறம் பிரப்சிம்ரனோட அட்டாக் அந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணாரு. அண்ட் பிரப்சிம்ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா பிரப்சிம்ரன் அவுட் ஆன ஓவரே ஸ்ரேயஸ் ஐயர் அடிக்க ஆரம்பிச்சாரு. சஷாங்க் வந்தோன்னு அவரோட கேம் ஆடுறாரு. சோ அவங்க வந்து கடைசியில இந்த மாதிரி போகுன்றதை எதிர்பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கணும்ன்ற ஒரு இதுக்குள்ள வந்துட்டாங்க. அதனாலதான் கொஞ்சம் 16th 17th ஓவர்ல இருந்து டெத் ஓவர்ஸ் பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ரேயஸோட பேட்டிங் நல்லா தானே இருக்குது. மிடில் ஓவர்ல அப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் செமையா இருந்துச்சு. ஸ்ரேயஸ் மெதுவா தான் ஆடிட்டு இருந்தாரு அந்த ஸ்டேஜ்ல. அவர் அடிச்ச ஒரு 2 4 கூட பவுன்சர் வந்ததுன்னா கீப்பர் தலைக்கு மேல தேர்ட் மேன் தலைக்கு மேல இருந்தா பவுண்டரி அடிச்சாரு. ரொம்ப எதிரடி அடிச்சு விக்கெட்டை குடுக்கணும்னே அவர் பாக்கல. அப்ப பிரப்சிம்ரன் அந்த மாதிரி ஷாட்ஸ் அடிச்சாரு. பிரப்சிம்ரன் அவுட் ஆன மொமெண்ட்ல இருந்து ஸ்ரேயஸ் எடுத்தாரு. 50 அடிச்சாரு. டப்புன்னு கண்டிமிக்க முன்னாடி 50ல இருந்து 70 போயிட்டாரு. அண்ட் சிஎஸ்கே வந்து அந்த மொமெண்ட்ஸை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பவர் பிளேல ஒரு விக்கெட் விடுது, அதுக்கப்புறம் அதை பிடிச்சி வந்து அந்த பார்ட்னர்ஷிப்பை வளர விடாம விட்டுருக்கணும். அதை தப்பு பண்ணாங்க. அப்புறம் அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகுதுல, பிரப்சிம்ரன் ஸ்ரேயாஸ், அந்த இடத்துல ஒரு சின்ன மொமெண்டம் கிடைச்சிருக்கணும். 6 ஓவருக்கு 60 ரன் தேவை பஞ்சாப்க்கு. கண்டிப்பா வந்து ஒரு பவுலிங் டீமால உள்ள வரக்கூடிய கேம் தான். இந்த சீசன்ல நிறைய மேட்ச் இப்படி பார்த்திருக்கோம். பட் அந்த மொமெண்ட்டையும் விட்டாங்கல்ல சிஎஸ்கே. மிடில் ஓவர்ஸ்ல அதாவது எப்படின்னா சாம் கரன் நீங்க நல்லா போலிங் போட்டாரு. 3 overs 27 என்னமோ. ஜஸ்ட் தட் அந்த கால்குலேஷன் தான். நூர் அஹமதோட ஒரு ஓவர் வச்சிருந்தாரு, ஜடேஜாவோட 2 ஓவர் வச்சிருந்தாரு. எந்த ஸ்டேஜ்ல கொடுக்கணும் அங்கதான். பட் கேப்டன் அவரோட இன்ஸ்டிங் படி போனாரு. அவங்க ரொம்ப நல்லா ஆடிட்டாங்க. இந்த சீசன் போயிருச்சு சிஎஸ்கேக்கு. இந்த மேட்சுக்கு முன்னாடி 1% சான்ஸ் இருந்துச்சு பிளே ஆஃப்ஸ்க்கு. இப்ப பாத்தீங்கன்னா வலிச்சு தொடச்சு 0.1% சான்ஸ் கூட இருக்காது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 6 மேட்ச்ல அவ்வளவுதான். அந்த எலிமினேட்டட் இ மார்க் மேல கியூ மார்க் வாங்குறதுக்குள்ள கீழே இ மார்க் வாங்கிட்டாங்க சிஎஸ்கே. சோ சீசன் ஓவரால் சம்மரைஸ் பண்ணி சொல்லுங்க. மோசமான சீசன் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நைட் மேர் தான் இந்த சீசன். எப்படி போச்சு? எப்படி போச்சுன்னா எல்லாமே தவறா போச்சு. இன்னமும் அதாவது இப்ப நம்ம சிஎஸ்கே எவ்வளவு 10 மேட்ச் ஆடிக்க 11 சிஎஸ்கே ஐ திங்க் 10 மேட்ச் ஆடி இருக்காங்க. 10 மேட்ச்லயே சீசனை விட்டு வெளியேறது ஐ திங்க் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கானு எனக்கு வந்து சந்தேகம் தான். இருக்கிறதுல மோசமா விளையாடினப்ப கூட இந்த அளவுக்கு மோசமா விளையாடி இருக்காங்களா அங்க வந்து எனக்கு ஒரு பெரிய டவுட் வருது. இன்னமும் காம்பினேஷனை கண்டுபிடிக்கலையே. இதுதான் வின்னிங் ஃபார்முலான்றது இன்னமும் கிடைக்கல. சோ சீசன் ஃபுல்லா ஐ மீன் மறக்க வேண்டிய ஒரு சீசன், பட் ஈஸியா மறக்க முடியாத ஒரு சீசன். ஜீரணிக்கிறது கஷ்டம். சரி, இப்போ வந்து எல்லாருமே வந்து மினி ஆக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல போய் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்து அடுத்த சீசன் கம்பேக் கொடுக்கணும்னு. இந்த டீம்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸை நம்ம வந்து தயவு தாட்சணியை பார்க்காம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா யாரெல்லாம் சொல்றீங்க? டக்குனு மனசுல படுது. பெருசா அனலைசிஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இது வரைக்கும் வச்சு இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் டீமா தூக்கணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ஒரு ரெப்புடேஷன் பேசிஸ்ல அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா தீபக் ஹூடா டெஃபினெட்லி. சிவம் தூபே 12 கோடி. அதுவும் வந்து நீங்க மறு பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு இதுதான். 18 கோடி. இல்ல இவங்க எல்லாம் சிவம் தூவி ஜடேஜா கோர்ல இருக்கிற பிளேயர்ஸ் இல்லையா? சிஎஸ்கே கோரா ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் இல்லையா? ஆமா ஸ்ரீராம். பட் நீங்க எமோஷனலா நீங்க வந்து டீம் பிக் பண்ணீங்கன்னா இதுதானே ஆகும். சோ விட்டு ஆப்ஷன்ல எடுக்கலாமா அதை யோசிக்கணும்ல. இப்ப ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை விட்டாங்கன்னா 18 கோடி கையில இருக்கும். அதுல இருந்து ஆப்ஷன்ல பெட்டரா போக முடியுமா? சோ இதெல்லாம் தான் யோசிப்பாங்க. பட் நீங்க சொல்றதா கரெக்ட். எமோஷனலா தான் இந்த டீம் இருப்பாங்க. சோ டெஃபினட்டா தூக்குறதுன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா தீபக் ஹூடா டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ராகுல் திரிபாட்டி டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 2 யங்ஸ்டர்ஸ். அஸ்வின் இருக்காரு 9.75 crores அஸ்வின். சோ பெருசா நம்பி எடுத்துட்டு வந்தாங்க. லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்கிறாரு. சோ என்ன பண்ணலாம்? அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸா இருக்குது. அவர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல.
ஸ்ரீராம் இன்ஃபேக்ட் சீசன் இன்னும் முடியலையே. இந்த கேள்விக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பதில் தேடணும். அதாவது இப்ப வந்து எல்லாரும் பேசுறாங்க ஏன்னா எலிமினேட் ஆகாச்சு யாருலான்னு. பட் நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்போ ஒரு 2 பிளேஸ் நல்லா பண்றாங்க வரப்போற மேட்சஸ்னா ஓகே இவங்க பண்றாங்கடா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்ல. ஓகே, அதுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறீங்க. பட் இருந்தாலும் இந்த டீம்ல கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டு திரும்ப ஆக்ஷன்ல வேற பிளேஸ் எடுத்து வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற விருப்பமும் இருக்கு எல்லாருக்கும். சோ என்ன பண்றாங்க, இன்னும் கொஞ்சம் ஸ்கவுட்டிங் நடக்கும். இன்னும் டெல்லி பிரீமியர் லீக், யூபி பிரீமியர் லீக், இந்த மாதிரி பிரீமியர் லீக்ஸ்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் வருவாங்க. சோ ஜஸ்ட் அந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருந்தாகணும். அண்ட் ஐ திங்க் எமோஷனலா இருக்க கூடாது ஸ்ரீராம் ரொம்ப. அண்ட் வந்து மைக் கெஸியுமே நேற்று பேசியிருக்காரு ப்ரீ மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல, சிஎஸ்கேவோட ஸ்கவுட்டிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும், நாங்க அதுல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு பேசியிருக்காரு. ஸோ அது நடக்குதான்னு பார்ப்போம். யங்ஸ்டர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கான வாய்ப்பு சரியா கொடுக்கப்படணும். இன்னைக்கு இந்த டீம்லயே பார்த்தோன்னா வன்ஸ்பேடி, ராமகிருஷ்ணா கோஸ், அப்புறம் ஆண்ட்ரே சித்தார்த்துன்னு இன்னும் வாய்ப்பு கிடைக்காம நிறைய பிளேயர்ஸ் வெளியே இருக்கிறாங்க. இன்னும் 4 மேட்ச் தான் மிச்சம் இருக்கு. ஒரு மேட்சுக்கு ஒரு பிளேயருக்கு வாய்ப்புனாலும் ஒரு 4 மேட்ச்ல 4 பிளேயருக்கு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கலாம். ஸோ அதுல இருந்து ஏதோ ஒரு டேலண்ட்டை வந்து ரீட்டைன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். ஸோ இதெல்லாம் சிஎஸ்கே பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரோ. நிச்சயமா ஸ்ரீராம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வந்து வீடியோ வந்து நாங்க 2 பேருமே வேற சில வேலைகளுக்காக வெளியே போறதுனால டக்குன்னு வந்து பேசுறோம், அதனாலதான் இப்படி இருக்குது. மக்களை பொறுத்துக்கோங்க, நாளைக்கு வந்து யூஸ்வலா ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.